செய்யப்பட்ட 9 பேர் சேலம் மத்திய சிறையிலிருந்து கோவைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இன்று பிற்பகல் 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும்பறை ஆயுள் தண்டனை என தீர்ப்பானது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த தீர்ப்பு நகல் தயாரிக்கக்கூடிய பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மிக முக்கியமான வழக்கு என்பதன் காரணமாகவும் ஏராளமான ஆவணங்கள் மற்றும் 1500 பக்க குற்றப்பத்திரிகை உள்ளிட்டவை இருந்ததன் காரணமாக இதற்கான ஆவணங்கள் தயாரிக்கக்கூடிய பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஒவ்வொரு நபருக்கும் 693 பக்க தீர்ப்பு நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. 9 குற்றவாளிகளுக்கும் தனித்தனியாக 693 பக்க தீர்ப்பு நகலானது தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு குற்றவாளியிடமும் தனித்தனியாக அதை வழங்கப்பட்டு பெற்றுக்கொண்டதாக கையொப்பம் பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த பணிகள் நிறைவேற்ற பின்னர் தற்பொழுது 9 குற்றவாளிகளும் தற்பொழுது வாகனத்தில் ஏற்றப்பட்டு சேலம் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சாட்சி இருக்கும், பின்பு பிறல் சாட்சி ஆகிவிடுவார்கள். ஆனால் குற்றம் புகார் கொடுத்த அந்த பெண்கள் இதில் உறுதியாக இருந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது உறுதியாக உள்ளது, பாராட்டக்கூடியது. அதுபோல இந்த பெண்களுடைய எந்த ஒரு தகவலும், சாட்சியங்களோ போட்டோக்களோ எதுவும் வெளிவராமல் சிறப்பாக கையாண்ட காவல்துறை, சிபிஐ உள்ளிட்ட நீதிமன்ற அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே அவர்களுடைய செயல்பாடு பாராட்டக்கூடியது. இதுபோல பெண்களின் மத்தியிலும் இந்த தீர்ப்பு ஒரு நம்பிக்கை தரக்கூடியது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டு அனைவருக்கும் இந்த அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டு இருப்பதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இல்லைன்னா பொதுவாக வழக்குகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கதவுக்கு அந்த பக்கம் தான் நின்னாரு, கேமராவை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணாரு, போனை மட்டும்தான் வச்சிருந்தாரு, அதனால அவருக்கு குறைச்ச தண்டனை கொடுத்தா போதும் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். இதுல இந்த கூட்டு சதி, கூட்டு பாலியல் வல்லுறவு, மொத்த விஷயங்களை இவங்க அத்தனை பேரும் கூட்டாக செய்தார்கள் அப்படிங்கிறது சிபிஐ தரப்புலையும் நிரூபிக்கப்பட்டு கோர்ட் இந்த முடிவுக்கு வந்திருக்கு. அதனால அந்த விதத்துல உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். 2019ஆம் ஆண்டு இந்த சம்பவம் வெளி உலகிற்கு வருகிற போது அப்போதைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அதிமுகவினுடைய ஆட்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முழுமையாக இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக காவல்துறையும் அரசும் எடுத்தது. ஆனால் இதை தாண்டி போராட்டங்களை நடத்தினோம். அன்றைக்கு இருந்த எஸ்பி பாண்டியராஜன், அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்தார்கள். அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதன் விளைவாகத்தான் இந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. இதில் எல்லா விட்னஸையுமே வல்னரபிள் விட்னஸ் ஸ்கீமு கீழே ப்ரொடெக்ட் பண்ணி, ஏன்னா பெண்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக அவங்க சாட்சி சொல்ல வர்றதுக்கு அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட் ஃபார் ட்ரையல் இந்த கேஸை மட்டுமே நடத்துறதுக்காக ஒரு தனியாக ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு எங்களுடைய மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி நந்தினி தேவி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த வழக்குடைய விசாரணை எடுத்து நடத்திட்டு வந்தாங்க. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு offense against womenல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸுடைய ப்ரொசீடிங் ஒரு நல்ல ஒரு